வணக்கம் கீர்த்திகா அம்மா. வணக்கம். உங்களை நான் பலமுறை பாரிஸ் மண்ணில சந்திச்சு கொண்டிருக்கிறேன். ஓ, பாரிஸ் மண்ணில தமிழ் என்ற ஒரு விடயத்துக்காகவும் தமிழர் பண்பாட்டை பிற நாட்டவர்களுக்கு காட்டும் ஒரு சிறப்பான விடயத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைமுறை பெண்மணி நீங்கள். ஏனென்று சொன்னால் நீங்களும் ஒரு வயதுல இளையோர் தான். உங்களுடைய இளையோர் சார்ந்த பணிகள் சிறக்கணும், அதுக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் காட்சிப்படுத்திய விடயங்களை பற்றி எனக்கு கூற முடியும். இந்த மே 31 ஜூன் 1ஆம் தேதிக்கு நீங்கள் உங்களுடைய ஓவியங்கள் சார்ந்து காட்சிப்படுத்தல்கள் செய்திருக்கிறீர்கள், அதை பற்றி எனக்கு விளக்கம் தர முடியும்? ஓ, கண்டிப்பா. முதலாவது இந்த ஓவியம் யாழ்ப்பாண பொது நூலகம் எரியும் நினைவுகள் என்ற தலைப்புல செய்திருக்கேன். எரியும் நினைவுகள். இதுக்கான இந்த ஓவியம் செய்ய முதல் எனக்கு இது ஒரு கிழமைக்குள்ள இது செய்தது. இதுக்கான டாக்குமெண்ட்ரி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பேர்னிங் மெமரிஸ் சொல்லி ரூபன் சிவராஜ் அண்ணாவும் நீங்கள் எனக்கு தந்த தகவலின்படி நான் இதை படிச்சேன். நான் முதலாவது இதுக்கான இந்த அரசியல் இந்த விஷயம் இது நடந்த விஷயங்கள் இது ஒரு ஒன் டே இதற்கான இந்த ஸ்டடியை படிச்சுட்டு தெரிஞ்சு கொண்டுட்டு பிறகு இந்த ஓவியத்தை இந்த புரிதலின் பிறகு இந்த ஓவியம் தீட்டினான். முதல் லைப்ரரி வரைஞ்சு அது பிறகு இந்த எரிகிறது இதுக்கு உள்ள இருக்கிற விஷயம், அந்த லைப்ரரிக்கு உள்ள இருந்து அந்த நாள் இரவு 31 அந்த லைப்ரரியில இருந்து உள்ள புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியில போட்டு குவிச்சு பத்தி எரிய வச்சு அந்த சீனை முதல்ல இருந்து கிரியேட் பண்ணி அந்த இது ஃபாதர் டேவிட் மேலே இருந்து கீழே அதை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு ஹிஞ்ச் வச்சிருக்குது காட்சி. அது அவருக்கு ட்ரிபியூட்னு சொல்லலாம். ஏனெண்டா அவருக்கு கார்டியோ ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கிறதுனால அந்த சீனை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு மாரடைப்பு இறந்ததாகவும் அதை நான் ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். மற்றது இந்த புத்தகம் எல்லா புத்தகங்களையும் இதுல எழுதியோ குறிச்சியோ அப்படி என்னென்னு சொல்ல முடியாது. நிறைய புத்தகங்கள் போது ஒரு புத்தகம் மாதிரியான ஒரு வரைதல் அதுக்குள்ள எழுதியிருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் குறிப்புகள் எழுதியிருக்குது. ஆண்டு, அதுல செயல்பட்டவர்கள், யாரு ஸ்டார்ட் பண்ணது, இந்த ஈழநாடும் சேர்த்து எரிக்கப்பட்டது, அது ஃபாதர் லோங், ஃபாதர் டேவிட், ஓலைச்சுவடிகள், பாரதியார், வள்ளுவர், கம்பன், அப்படி இதுக்கான விஷயங்கள் இந்த ஆண்டு அடையாளம் என்று சொல்லி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பிரெஞ்சுலையும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதி இருக்குது. இந்த எரியிற சீன் இது எரிஞ்சு கொண்டு இருக்குது. மற்றது இந்த எரியிற இந்த சாம்பல் அப்படியான இது செய்திருக்கு. இது செய்யும் போது இந்த எரிவு நிகழ்வு எனக்கு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டது. அதுக்கான விஷயத்தை தேடினதுல இருந்து கொஞ்சம் எமோஷனல் டச் ஆயிடுச்சு. ஏனெண்டா ஒன் பை ஸ்டெப் இதை செய்யும் போதும் போட்டோஸ் சின்ன சின்ன வீடியோ குட்டி போட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். நான் ஒன்றை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கும் போது அதை கிரியேட் பண்ணிட்டு நாங்க எரிக்க போறோம் செய்ய போறோம் போது அது கொஞ்சம் மனத்தாக்கத்தையும் சேர்த்து ஏற்படுத்தினது. அது உள்ளுக்குள்ள ஆழமாக இறங்கிட்டேன் நினைக்கிறேன். நாங்க ஒரு கலைஞரா ஒரு விஷயத்த படிக்கும் போது தேடும் போது அது உள்ளுக்குள்ள நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா கொஞ்சம் வீரியமா வெளிவரும். அதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் ஓவரா எமோஷனல் ஆயிட்டேன். அதுலயும் நீங்க அனுப்பின அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில பார்த்தது ஒன்றுல கவிதை இருந்தது, நோமன் எழுதின கவிதை. அந்த கவிதையும் எனக்கு நிறைய பெரிய ஒரு கவிதை, அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. இன்னொன்று கம்பன் எரிந்தார், பாரதி எரிந்தார், வள்ளுவர் எரிந்தார், தமிழும் எரிந்தது அப்படி என்ற போது இந்த லைப்ரரி பத்தி எரியிற பொழுதுன்ற போது அது கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆயிட்டு அதை வச்சு அந்த ஓலைச்சுவடி ஒன்று அங்கே கிரியேட் பண்ணிட்டு அதுலேயும் அதை எழுதியிருக்கிறேன் ட்ரிபியூட் பண்றதுக்கு. எனக்கும் கொஞ்சம் அதிகமா தமிழ் பற்றி கூட விருப்பம், அதுல இதெல்லாம் செய்யணும்ண்டு. ஆனா செய்யும் போது அறியாம அது கொஞ்சம் எங்களை பாதிக்கிறதும் உண்டு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவரா எனக்கு தெரியாத ஒரு விஷயம், ஆனா இந்த கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் இதுக்குள்ள டீப்பா போய் அதுக்கான விஷயங்களை தேடி இது வரைக்கும் படிச்சது இல்லை. அதுக்கு படிக்கிறதுக்கு உங்களை எல்லாரும் மூலயமாவும் எனக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சது. எனக்கு எமோஷனலா இருந்தாலும் ஆனால் அறிஞ்சு கொண்டேன். நான் அதுக்கு இதுல இன்வால்வ் ஆகியிருக்கிறேன். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதான் இது கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு வட்டத்துல நீங்களும் இருக்கிறீங்க. இப்ப நீங்கள் எல்லாம் இந்த நூலக எரிப்பிற்கு 10 ஆண்டுகள் 12 13 ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தைகள். ஆனாலும் உங்களுக்கு இந்த நூலக எரிப்பு என்ற ஒரு விடயத்தை பற்றி வாசிக்கும் பொழுதோ அல்லது ஒரு கலை வடிவமாக தரும் பொழுதோ உங்களுடைய மனதை பாதிக்குது என்று சொன்னால் உங்களுக்குள்ள தமிழ் ரத்தம் ஆழமாக ஊன்றி ஓடிக்கொண்டிருக்குது. அப்ப தமிழ் என்றது என்றும் அழியாது என்றத உங்களுடைய வடிவத்துல நான் பார்க்கிறேன். மகிழ்ச்சியா இருக்குது. இன்னும் பல ஓவியங்கள் செய்து கொண்டு
வரைஞ்சிருக்கீங்க. ஓ இதுல நிறைய பூக்கள் வரைந்திருக்கீங்க. ஓ ஒரு 3D வடிவம் என்று சொல்லலாம். தொட்டு பார்த்தால் அதை உணரக்கூடிய மாதிரியான வடிவத்துல, அதுக்கும் செவ்வரத்தம் பூ, ஓ செம்பருத்தி பூ, ஓ செவ்வரத்தம் பூ ஓ என்று சொல்லலாம். ஓ இத பற்றின விளக்கம் சொல்றீங்களா? ஓ பேர்னிங் மெமரிஸ், எரிப்பு நினைவுகள் செய்ததுனால இது மலர்வு. அதுக்கு கொஞ்சம் மலர் வேண்டும் போது சங்கையில் பாசிட்டிவான விடயம், சங்க இலக்கியங்களில் மலர்கள் அப்படி என்றத தெரிவு செய்து இதுல அந்த குறிஞ்சி பாட்டுல இருக்கிற 99 மலர்கள் பேரை வந்து சைட்ல எழுதி இருக்கிறேன். தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் அண்ட் கொஞ்சம் பிரெஞ்சுலையும் எல்லாத்தையும் எழுதுறது கொஞ்சம் டிஃபிகல்ட், குறுகிய நேரத்தில் அது செய்யறதுன்றது. நடுவுல தமிழ் அண்டு பிரைட்டா கொஞ்சம் கலர்ஃபுல்லா போல்டா பவர்ஃபுல்லா எழுதிட்டு அதுலயும் தமிழ் மலருது, வஞ்சி, ஆம்பல், குவளை, குவளைப்பூ, நீலமலர், அனிச்சம்பூ, அப்படி குறிஞ்சி, அப்படி நிறைய கொஞ்சம் முடிஞ்சது எல்லாத்தையும் இதுக்குள்ள அடக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அதனால கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சு அதுக்கான பேரை வந்து சைட்ல அதுக்கு நிறைய பேர் எழுதியிருக்கு, 99 பேர். ஓ எழுதியிருக்கு, நிறைய தாளை கரைஞ்சிருக்குது. ஓ ஓ ஓ இணைச்சிருக்கிறேன். அந்த பூவை வந்து தத்ரூபமா இன்னும் நல்லா இதை கொண்டு வரோட நிறைய மெனக்கெட்டு செய்து நான் ஒரு பூக்கு ஒரு மணி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் எடுத்து அந்த நீங்க சொன்ன மாதிரி 3D இம்போஸ் டைப்ல வந்து எனக்கு பெயிண்டிங்ன்ற பொழுது அதை பெர்ஃபெக்டா வடிவா மெனக்கெட்டு செய்யணும். இல்லாட்டிக்கு நான் அதுல ஈடுபாடு இல்லாம சும்மா செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலேயே மெனக்கெட்டு செய்த நான் எங்களோட தமிழ் இது செவ்வரத்தை என்னது ஊர்ல வந்து எல்லாத்த வீட்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன், பெரும்பாலுமா அதுல இருக்கும். அப்ப அதையும் ரிப்ரசன்ட் பண்றதுக்காக தான் இதை செய்தது. மிக அழகா இருக்குது உண்மையிலேயே. ஒரு ஒரு அதான் என்னை விட எத்தனையோ வயது குறைந்த ஒரு குழந்தை, ஈழத்துல சின்ன வயசுல இருந்து வெளிக்கிட்டு புலம்பெயர் நாட்டுல கல்வி கற்ற ஒரு குழந்தை, அவவிட கையால மிக அழகான ஒரு தமிழ் என்ற ஒரு வடிவத்தை பிரதிபலிக்கிற ஓவியம். இன்னைக்கு குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு என்றது தமிழ்நாட்டுல வாழ்றவர்களுக்கே தெரியாது. 40-50 ஆண்டுகளுக்கு முதல் பிறந்தவர்கள், 60-70 ஆண்டுகளுக்கு முதல் பிறந்தவர்கள் கூட. ஆனால் நீங்க சிறப்பா அதை தேடி, சங்க இலக்கியத்தை தேடி அதுல இருக்கிற அந்த 96 பூக்கள்ல சில பூக்களை இதுல வரைஞ்சி காட்டியிருக்கிறீங்க. அதோட நீங்கள் அதுக்கு ஒரு அழகான கருவைன்னு சொல்லிருக்கீங்க. எப்படி என்றால் நூலக எரிப்பு தமிழ் மலர்வு. அப்ப அது எரிப்பு ஒரு எங்களுக்கு துக்க தினமாக இருந்தாலும் நாங்கள் அதுல இருந்து திரும்பவும் மலர்வோம், மலர வேண்டும், நாங்கள் ஒரு நல்ல நேர்கோட்டுல செல்லணும், துன்பத்தை மட்டுமே ஏந்தி கொண்டிருக்க கூடாதுன்ற மாதிரியான ஒரு செய்தியை இங்க குறிப்பிட்டிருக்கீங்க. மிக மகிழ்ச்சியா இருக்கு, சிறப்பா இருக்குது. இங்க ஏட்டுச்சுவடிகள் வடிவத்துல சில விடயங்களை எழுதியிருக்கீங்க. உயிரெழுத்துகள், தமிழ் மொழியின் வரலாறு போன்ற செய்திகளை எல்லாம் ஏட்டுச்சுவடி வடிவத்துல கொடுத்துருக்கீங்க. 3 ஓவியங்கள் எடுத்துக்கிறீங்க. 3 ஓவியங்களுமே 3 வடிவமா இருக்குது. ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு கிழமைக்குள்ளதான் இந்த ஓவியம் வரைகிறதுக்கு கேட்டிருந்துக்கிறோம். 2 குழந்தைகளுக்கு தாயார் நீங்கள். மிக 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 நெருக்கடியான சூழல்ல 3 ஓவியங்களையும் 3 வடிவத்துல கொடுத்திருக்கிறது எனக்கு பெருமையா இருக்குது. உண்மையிலேயே ஒரு அழகான மகள் ஒன்று எனக்கு இந்த ஆண்டு கிடைச்சது, அது இன்னும் பெருமையா இருக்குது. உங்களுடைய ஓவியம் இன்னும் 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 உலக புகழ் பெற வாழ்த்துகள் அம்மா. ஓ நன்றி.